Decode the world unfiltered. No, I don't want to have a wasted meeting. I don't want to have a waste of time, so I'll see what happens. ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ரத்து செய்திருக்கிறாரு. அது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். தன்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. என்ன சிக்கல் அப்படின்னு பார்க்கலாம். ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறதுனால ட்ரம்ப் இந்த அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக தெரியுது. தற்காலிக போர் நிறுத்தம் தேவையில்லை, நிரந்தரமான அமைதி ஒப்பந்தம் தான் தேவை அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. பேச்சுவார்த்தை நடத்த தற்காலிக போர் நிறுத்தம் தேவை அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். இந்த முரண்பாட்டின் காரணமாக தான் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போருக்கு ஒரு வழியாக தற்காலிக தீர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் ட்ரம்ப். இதுக்காக கடந்த 17ஆம் தேதி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு ஒரு நாள் முன்னதாக புதினோட தொலைபேசியிலையும் பேசுகிறார். 90 நிமிடங்கள் நடந்த அந்த உரையாடலின் போது யுக்ரைனுக்கு டொமாஹாக் ஏவுகணைகளை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு புதின். அது மட்டும் இல்லாமல் டோனட்ஸ் பகுதியை ரஷ்யாவுக்கு யுக்ரைன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் புதின் ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்தின இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய செய்திகள். இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ஜெலன்ஸ்கியை சந்தித்த ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அவரிடம் மிக மிக கடுமையாக நடந்து கொண்டார் அப்படின்னு செய்திகள் வருகின்றன. டோனட்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, இது முழுவதுமாக ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவையும் அவர் ஜெலன்ஸ்கிக்கு போடுறாரு. டோனட்ஸ் மற்றும் லுஹான்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்தது தான் டான்பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ரீஜன். இதில் லுகான்ஸ் பகுதியை முழுவதுமாக ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்துட்டாங்க. தற்போது ட்ரம்ப் மூலமாக டோனாட்ஸ்க்கு குறிவைக்கிறார் புதின். இப்போ டான்பாஸ் 52,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய ரீஜன். யுக்ரைனுடைய சுமார் 8.8% நிலப்பரப்பு இந்த ஒரு பகுதியிலே வந்துடும். ஏறக்குறைய குரேஷியா நாட்டுக்கு ஈடான ஒரு நிலப்பரப்பு. இந்த ரீஜனை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை அல்லது கட்டளைன்னே சொல்லலாம். ஆனால் இவர் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் இந்த டோனட்ஸ் பகுதியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதை ஒருபுறம் தள்ளிய ட்ரம்ப் அந்த பகுதியை விட்டு கொடுக்காவிட்டால் புதின் யுக்ரைனை அழித்து விடுவார் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார் ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கியோடைய மற்றொரு கோரிக்கையையும் நிராகரித்திருக்கிறார் ட்ரம்ப். அது என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள தனக்கு அமெரிக்காவுடைய டொமாஹாக் அப்படிங்கிற ஏவுகணைகள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வைத்திருந்தார் ஜெலன்ஸ்கி. 2 வாரங்களுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கியின் கோரிக்கை பரிசீலனை இருப்பதாக தெரிவித்திருந்த ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, டொமாஹாக் ஏவுகணைகளை தர முடியாது அப்படின்னு கைவிரிச்சிடுறாரு. இந்த டொமாஹாக் ஏவுகணைகள் மிக தொலைவு தூரம் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றவை அப்படிங்கிறது இதில் அடிப்படையான அம்சம். குறிப்பிட்ட சில ஏவுகணைகள் 2400 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்கின்றன. கப்பலிலிருந்து ஏவப்படக்கூடிய குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகளாகவும் இருக்கின்றன. ரஷ்ய ராடார் மற்றும் வான் தடுப்பு அமைப்புகளால் இடைமறிக்க முடியாதவை அப்படிங்கிறதுலாம் இதனுடைய பலம். ரஷ்யாவுடைய ட்ரோன் தொழிற்சாலைகள், இராணுவ கட்டமைப்புகள் ஆகியவை மீது துல்லியமாக தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த டொமாஹாக் ஏவுகணைகள் தேவை அப்படின்னு நினைக்கிறாரு ஜெலன்ஸ்கி. இந்த ஏவுகணைகளை, இந்த மிசைல்ஸை வச்சு ரஷ்யாவை மிரட்டி போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் ஜெலன்ஸ்கியோட கணக்காக இருக்குது. இப்போ ஜெலன்ஸ்கியை ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு அனுப்பிய ட்ரம்ப் வரும் வாரங்களில் புதினை சந்திக்க இருக்கதாகவும், இந்த சந்திப்பு ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெறும் அப்படின்னும் அறிவிச்சிருந்தாங்க. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமெரிக்காவுடைய அலாஸ்காவில் நடைபெற்ற மாநாட்டின் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இந்த சந்திப்புக்கான தயாரிப்புகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவும் தொலைபேசியில் பேசுகிறாங்க. இந்த உரையாடலின் போது ரஷ்யா தன்னுடைய அதிகபட்ச நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வரவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. யுக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த ரஷ்யா சில அதீதமான நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க. இது மேக்சிமலைஸ்ட் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய டோனட்ஸ், லுகான்ஸ், கர்சன், அதே போல் ஐவோஜியா, இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தமானவை அப்படின்னு சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும்ங்கிறது ஒரு நிபந்தனையாக இருக்குது. நேட்டோ மற்றும் பிற இராணுவ கூட்டமைப்புகளில் சேர யுக்ரைனுக்கு நிரந்தர தடை விதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனையாக இருக்குது. யுக்ரைனில் வேறு எந்த நாட்டினுடைய இராணுவ தளத்தையும் நிர்மாணிக்கக்கூடாது. இப்படி அடுக்கடுக்காக நிபந்தனைகளை விதிக்குது ரஷ்யா. யுக்ரைன் இராணுவத்தை தற்போதைய நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும். அதாவது இராணுவத்தை நவீனப்படுத்தப்படக்கூடாது, அதேபோல் வீரர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடாது அப்படின்லாம் நிபந்தனையை அள்ளி வீசுகிறார் புதின். ரஷ்யா முன்வைக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான நிபந்தனை அப்படிங்கிறது என்னென்னா, டீநாசிஃபிகேஷன், அதாவது நாஜிக்கல் அற்ற நிலை.
யுக்ரைன் அரசாங்கத்தில் நியோ நாசிசம் ஆதிக்கம் இருப்பதாகவும் அவர்கள் ரஷ்ய மொழி பேசுபவர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்வதாகவும் ரஷ்யா ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது. யுக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களிலிருந்து நாசி குழுக்களை வேறறுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. டீநாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது யுக்ரைனுடைய தற்போதைய ஜெலன்ஸ்கி தலைமையிலான அரசாங்கத்தை அகற்றிவிட்டு ரஷ்யாவுடைய நட்பு அல்லது செல்வாக்குக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதற்கான கோட்வேர்ட் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் சர்வதேச அளவில் ரஷ்யாவுடைய இந்த டீநாசிஃபிகேஷன் நிபந்தனை ஒரு போலி காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெலன்ஸ்கியை அகற்றிவிட்டு விக்டர் யானுகோவிச் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருக்கார். அதே போல் எவகன் முராவேவ் அப்படிங்கிற ரஷ்ய ஆதரவு பெற்ற தலைவர்கள், இந்த 2 தலைவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் புத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குது. மொத்தத்தில் யுக்ரைன் ரஷ்யாவிடம் சரண்டர் ஆகிவிட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறார் புதின். இது மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது விதித்திருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இன்னொரு நிபந்தனையாக கோரிக்கையாக புதின்டேந்து வருது. யுக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யாவுடைய முக்கிய வங்கிகள் உலகளாவிய வங்கி தகவல் தொடர்பு முறையான ஸ்விஃப்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. 2000க்கும் மேற்பட்ட ரஷ்ய செல்வந்தர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. நிலக்கரி, இரும்பு, எஃகு, தங்கம், வைரங்கள் உட்பட ரஷ்யாவுக்கு கணிசமான வருவாயை ஈட்டித்தரக்கூடிய பல பொருட்கள் இறக்குமதி செய்யறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவுக்கு சொந்தமான விமானங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வான்வெளியில் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. புதின் உட்பட யாருமே ஐரோப்பிய ஒன்றியத்தின் வான்வெளியை பயன்படுத்த முடியாது. ரஷ்யாவின் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நிராகரித்து விட்டார் ட்ரம்ப். புதின் சந்திப்பு அப்படிங்கிறது ரத்து ஆனதுனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் ரஷ்யா அப்படின்னு 2 நாடுகளும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால் சர்வதேச அளவிலான பதற்றம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் ரஷ்யா மீதான தடைகளை விரிவுபடுத்தவும் ஒரு வாய்ப்பு உருவாகும். இது உலகளாவிய விலையேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக மாறலாம். ஒரு பக்கம் ரஷ்யாவும் யுக்ரைனும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அடிக்கடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ரஷ்யாவை ஆதரிக்கிறாரு, அப்புறம் யுக்ரைனை ஆதரிக்கிறார், யுக்ரைனை எதிர்க்கிறாரு, ரஷ்யாவை எதிர்க்கிறார், இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ட்ரம்ப் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிறதே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அப்படிங்கிறது தான் 2 நாடுமே பார்க்குது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை யுக்ரைன் ரஷ்யாவிடம் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சில சமயங்களில் ட்ரம்ப் சொல்கிறாரு. சில நாட்கள்லேயே இதை மாற்றிட்டு யுக்ரைன் விட்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. யுக்ரைனுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சில சமயங்களில் பேசக்கூடிய ட்ரம்ப் புதினுடனான பேச்சுக்கு பிறகு அப்படி எந்த ஆயுதத்தையும் தர முடியாதுன்னு மறுத்து விடுகிறார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் தீவிர ஆர்வம் காட்டினாலும் தன்னுடைய இந்த அமைதி திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைக்கிறார். ஆனால் ரஷ்யாவோ யுக்ரைனோ இதை பிடிவாதமாக இருக்கிறதுனால விரக்தி அடைஞ்சிட்டுருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ட்ரம்ப் 2 துருவங்களுக்கு இடையில் அலைபாய்கிறார். ஒன்று, யுக்ரைன் நிலத்தை விட்டுக் கொடுக்க சொல்லி சமாதானத்துக்கு அழுத்தம் கொடுப்பது. மற்றொன்று, ரஷ்யாவின் பிடிவாதத்தை கண்டு அதிருப்தி அடைந்து கடுமையான பதிலடி கொடுக்க போவதா அச்சுறுத்துறது. இப்படி 2 இடத்துலையும் அவர் இருக்கார். 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு. மொத்தத்தில் யுக்ரைன் ரஷ்யா போரை விட ட்ரம்பின் நிலைப்பாடு தான் மிகவும் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த சிக்கலை எப்போது தீர்க்க போகிறது ட்ரம்ப் அரசாங்கம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சிக்கல் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே அதை கவனிக்க தொடங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் ஓரளவுக்கு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்க மாதிரியே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் ஒரு போர் அல்லது தீவிரமடையாமல் இன்னும் கொஞ்சம் அது ஒரு சாஃப்டான ஒரு இடத்தை நோக்கி நகரணும் அல்லது ஒரு தீர்வை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரியை 15% குறைப்பதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்குறோம். இதற்கான ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதா செய்திகள் கசிந்திருக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. தற்போது அமெரிக்கா இந்திய பொருட்களின் மீது சுமார் 50% வரி விதிச்சிருக்குது. அடிப்படை வரி, பரஸ்பர வரி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கான அபராத வரி அப்படின்னு இதெல்லாம் அடங்கி 50% இப்போ அமெரிக்கா இந்திய பொருட்கள் மேலே வரி விதிச்சிருக்குது. இந்த கடுமையான வரி விதிப்பை குறைப்பதற்காக இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்திய அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும். இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நியூயார்க்கில் USTR தலைவர் ஜாமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கார்
இவங்களோட சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான அதிகாரிகள் குழுவும் வாஷிங்டன் போய் அங்கே பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையில் அடிக்கடி தொலைபேசி உரையாடல்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளுடைய எதிரொலியாக 50% வரியை 15 முதல் 16% வரைக்கும் குறைக்க அமெரிக்கா முன்வந்திருப்பதாக செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வரி குறைப்புக்கு அமெரிக்கா முக்கியமாக 2 நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாக தெரியுது. ஒன்று, இந்தியா படிப்படியாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறத குறைத்து கொள்ள வேண்டும், அதற்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து எரிசக்தி ஆதாரங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வைக்குது. இன்னொன்று, மரபணு மாற்றம் செய்யப்படாத சோளம் மற்றும் சோயா பவுடர் போன்ற அமெரிக்க விவசாய பொருட்களுடைய இறக்குமதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் இந்தியா அப்படிங்கிற 2வது நிபந்தனை. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துக் கொள்வது குறித்து இந்தியா அதிகாரப்பூர்வமாக இன்னமும் எந்த உறுதியையும் அளிக்கவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைத்துக் கொள்வதாக தன்னிடம் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரதமர் மோடியோ ட்ரம்புடனான தொலைபேசி உரையாடலை உறுதிப்படுத்தினாலும் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் விவகாரம் குறித்து எந்த கருத்தையும் பொதுவெளியில் இதுவரைக்கும் வெளியிடவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கைகளில் தேசிய நலனே முக்கியம் அப்படின்னும் மக்களுக்கு நிலையான மற்றும் மலிவான எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையினுடைய நோக்கம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்திய தரப்பிலிருந்து இது குறித்து எந்த கருத்தும் பொதுவெளியில் சொல்லப்படலை. இதனால் இந்த விவகாரத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெளிவாக வெளியில் சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் மரபணு மாற்றம் செய்யப்படாத சோளம், அதே போல் சோயா பவுடர் இவற்றுடைய இறக்குமதி ஒதுக்கீட்டை இந்தியா அதிகரிக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்க சோள உற்பத்தியில் 90% மேலே மரபணு மாற்றம் செய்யப்பட்டவை என்றாலும் இந்தியா மரபணு மாற்றம் செய்யப்படாத சோளத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய பரிசீலித்து வருகிறது. தற்போது இந்தியா ஆண்டுக்கு 5 லட்சம் டன்கள் வரையிலான சோளத்தை 15% சலுகை வரியில் இறக்குமதி செய்துட்டு இருக்குது. இந்த இறக்குமதி அளவை அதிகரிக்க இந்தியா ஒப்புக்கொள்ளலாம் அப்படின்னு தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கின்றன. விலங்குகளுக்கான தீவனத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய சோயா பவுடரை, சோயா மீல் இருக்கு இல்லையா, அதிகம் இறக்குமதி செய்ய இந்தியாவுக்கு அமெரிக்கா தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குது. சோயா பவுடர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோயா விதையிலிருந்து தயாரிக்கப்பட்டாலும் அது மரபணு மாற்றம் செய்யப்படாத பொருளாக, அது நான்-GM ப்ராசஸ்டு ப்ராடக்ட் கருதப்படுது. இந்தியாவில் கோழி வளர்ப்புத்துறை வேகமாக வளர்ந்து வருவதனால எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய சோயா பவுடரை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இந்த டிமாண்டை அமெரிக்கா பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆகஸ்ட் 27 முதல் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த 50% வரி அமலில் இருந்துட்டு இருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அறிக்கையின்படி 50% வரி அறிவிப்புக்கு பிறகு 4 மாதங்களில் அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதிங்கிறது 37.5% சரிஞ்சிருக்கு. வரி முழுமையாக அமல்படுத்தப்பட்ட முதல் மாதமான செப்டம்பர் 2025 அமெரிக்காவுக்கான இந்தியாவின் மொத்த பொருள் ஏற்றுமதி அப்படிங்கிறது முந்தைய ஆண்டின் செப்டம்பர் மாதத்தை விட 11.93% குறைஞ்சிருக்குது. ட்ரம்ப்போட இந்த 50% வரியினால் அதிக தொழிலாளர்களை கொண்ட துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னல் ஆடைகளுக்கு 63.9%, நெசவு ஆடைகளுக்கு 60.3% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதிங்கிறது செப்டம்பர் 2025 10.1% குறைஞ்சிருக்கு. ரத்தினங்கள் மற்றும் நகைகளுடைய ஏற்றுமதியும் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்குது. அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய 50% வரிங்கிறது 15% குறைக்கப்பட்டால் இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் மீண்டும் போட்டி போட வாய்ப்பு ஏற்படும். இழந்த ஏற்றுமதி மதிப்பை இந்தியா மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஜவுளி, ஆடை மற்றும் நகைகள் தற்போது 50% வரி விதிப்பை எதிர்கொள்கின்றன. 15% வரிக்கு மாறும்போது இந்த துறைகளில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் வியட்நாம் மற்றும் வங்கதேசம் போன்ற நாடுகளுக்கு இணையாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ போட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வரி குறைப்பு ஏற்றுமதி சார்ந்த தொழில்களான ஆடை மற்றும் தோல் தொழிற்சாலைகள் மீண்டும் ஆர்டர்களை பெற்று 50% வரியினால் ஏற்பட்ட வேலை இழப்பை ஈடு செய்ய உதவும் அப்படின்லாம் கணிக்கப்படுது. இன்னொரு பக்கம் வரி குறைப்புக்கு ட்ரம்ப் விதிக்கக்கூடிய நிபந்தனையை இந்தியா ஏற்றுக்கொண்டால் வெளிநாட்டு கொள்கையில் ஒரு பெரிய சவாலை உருவாக்கி இந்தியா ரஷ்யா உறவில் நிச்சயமற்ற ஒரு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சலுகை விலையில் கிடைக்கக்கூடிய ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு தளவாடங்கள், அணுசக்தி ஒத்துழைப்பு அப்படின்னு பல ஆண்டுகளாக ரஷ்யா இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அலையாக இருந்துகிட்ருக்குறோம். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் அலை அப்படின்னு நம்ம ரஷ்யாவை பார்க்கலாம், நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் அலை. ட்ரம்ப்போடைய நிபந்தனையை இந்தியா ஏற்றுக்கொண்டால் அது அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு அடிபணிவதாக அமையலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும்
இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு சீராக இருக்கிறது அப்படின்னும் இதனை தடுக்க நினைப்பவர்கள் தோற்று போவார்கள் அப்படின்னும் ரஷ்ய வெளியுறவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கையை வெளியிட்டிருக்குது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நட்பு நாடான இந்தியாவை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் விலையை மேலும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீண்டகால பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மூலமாக உறவை மேலும் பலப்படுத்துறதுக்கான முயற்சியையும் செய்யும் ரஷ்யா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயற்சிக்கும் அதே வேளையில் ரஷ்யாவோட பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி உறவுகளை தொடரும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைக்கலாம், ஆனால் உறவை முற்றிலுமாக துண்டித்து கொள்ளாது இந்தியா அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனாலும் வரி குறைப்புக்கான நிபந்தனை இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தையில் சிக்கலான ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்தியா தனது இறையாண்மை நலன்களை நிலைநிறுத்தி இருதரப்பு உறவுகள்லையும் சமநிலையை பேண வேண்டிய இந்த இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த இரண்டையும் சம அளவில் எப்படி டீல் பண்ணுறது, அமெரிக்காவுடைய எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய உறவு, இரண்டையும் சம அளவில் ஒரே நிலையில் கையாள்வது அப்படிங்கிறது தான் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய இந்தியாவுடைய நகர்வுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள். ஆனால் இந்த 15 முதல் 16% வரியை குறைக்க அமெரிக்கா ஒத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நோக்கி பேச்சுவார்த்தைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற செய்திகளை பார்க்குறோம். இது எவ்வளவு விரைவாக நடக்கப் போகிறது என்பதும் அது எவ்வளவு சதவீதமாக இருக்கப் போகிறது என்பதும் தான் மிக முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆடை உற்பத்தியில் இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாகவும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்தே பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ நீண்ட காலத்தில் இப்போ தொழில்துறை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அம்சம் என்னன்னா, நீண்ட காலத்திற்கு இந்த 50% வரி அப்படின்னா அமெரிக்க சந்தையிலிருந்து இந்திய பொருட்களுடைய அந்த இடம் அப்படிங்கிறது பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அந்த இடத்தை மற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் ஆடை உற்பத்தி அப்படின்னு பார்த்தோன்னா வியட்நாமோ அல்லது பங்களாதேஷோ அந்த இடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பும், அதுக்கு பிறகு நீண்ட கால உறவுகளில் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். எனவே இதில் ஒரு விரைவான தீர்வை நோக்கி நகர்வு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வலியுறுத்தலும் இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையில் இருந்தும் இருக்கிறது. இதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் இந்திய தரப்பிலிருந்து நம்ம அமெரிக்க அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதி நிலையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் எப்போதும் வரலாம், விரைவில் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.